வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நவம்பர் 9, 2025 அன்னைக்கு நடந்த டிஎன்ஏஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்க்குரிய அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். கீ சேலஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கடைசியாக வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். இப்போ முதல்ல ஆன்சர் கீ கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் சென்னை. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன் செக் பண்ணுறதுனால. டீட்டெயிலாக வேணும்னா நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை? காமா கதிர்கள். மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைத்திறன் என்ன? இதுக்கு 4 வரும். ஸோ இந்த மேட்சுக்கு உரிய ஆன்சர் சி. எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல். இந்த மேட்சுக்கு உரிய ஆன்சர் டி. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்போம். இந்த மேட்சுக்குரிய விடை சி. இந்த மேட்சுக்குரிய விடை ஏ வரும். எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும்? பிரிவு 22. தவறான இணை தனிநபர் வளம் திமிங்கல புனுகு. இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் இதான் வரும், 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஸோ இந்த மேட்சுக்குரிய விடை பி வரும். மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? கார்பன். வாக்கியம் 1. தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிக்கல் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. ஆக்சுவலாக இதுக்கு 1 மட்டும்தான் சரி, இது தவறானது. இப்படி தான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. இது இந்த கொஸ்டின் குழப்பிட்டே இருந்தீங்க இல்லையா, இது 1 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார்? டி குகேஷ். வாக்கியம் 1. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். வாக்கியம் 2. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். ரெண்டுமே சரி. வாக்கியம் 1. மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு. இதில் 1 மட்டும்தான் சரி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? புதுதில்லி. வாக்கியம் 1. நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. இதுவும் தவறு. வாக்கியம் 2. அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீசியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது. இது ரெண்டுமே தவறு. வாக்கியம் 1. சிஇ எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இதுக்கு 1 மட்டும்தான் சரி. இது மட்டும்தான் சரி. வாக்கியம் 1. நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது. இது தவறு. வாக்கியம் 2. இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பயணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். இதுமே தவறு. ஸோ அப்போ 1 மற்றும் 2 தவறு. பாலைவனங்களே இல்லாத கண்டம் ஐரோப்பா. தவறான இணை முதல் வட்டமேசை மாநாடு 1932. அரபிக்கடலின் ராணி கொச்சி. தவறான இணை இரத்த தட்டுகள் லீகோசைட்டுகள். இதில் தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரும், பொருட்களின் சட்டம். தவறான இணையை கண்டறிக. மின் உருகி தாமிரம் எஃகு. இந்த மேட்சுக்கு சரியான விடை எது பார்த்தீங்கன்னா ஏ வரும். தவறான இணையை கண்டறி. நேர்முக வரி சேவை வரி. பிக்னோமீட்டர் என்பது டேஷை அளக்க பயன்படுகிறது. ஒப்படர்த்தி. 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது? 3வது. வாக்கியம் 1. இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டுள்ளது. சரிதான். இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஸோ ரெண்டுமே சரி. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2012.
தவறான இணையை கண்டறிக. இதில் எது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் உலோக போலிகள் காரியம் தாமிரம். இதற்கு சரியான மேட்ச் எது அப்படின்னா பி வரும். செக் பண்ணிக்காங்க. வாக்கியம் 1. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான்சாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். சரி. பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மட்டும்தான் சரி. விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எத்திலின் வரும். இந்த மேட்சுக்கு சரியான விடை சி வரும். செக் பண்ணிடுங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 5 கொள்கைகள் கொடுத்துருக்காங்க. கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். இதற்கு சரியான விட 2 மட்டும்தான் சரி. ஸோ இந்த மேட்சுக்கு ஏ கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. இந்த மேட்சுக்கு ஒரு விடை டி வரும். டி. சைக்காலஜி கொஸ்டின் பார்த்தலாம். முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25ஐ காரணிப்படுத்துக. இதற்கான விடை இதான் வரும். 3k + 5 3k - 5. ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் ஐடி FWனா ஸ்வான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்சர். நகரம் ஏலேருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள், நகரம் பிலேருந்து சி செல்ல 6 வழித்தடங்கள். மொத்தம் இப்போ ஏலேருந்து சிக்கு எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? 24. கூற்று இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? ஆம், கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் இல்லை. இல்லை, கல்வி நிறுவனங்களின் ஒழுக்க பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வாதங்கள் ரெண்டுமே வலுவானதாக இருக்காது. இதான் கொடுத்துருக்காங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசாரக்கோவை. இதில் நன்றி அறிதல் என்பதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து. இந்த எந்த எழுத்துமே கிடையாது. இந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஒரு டென்டேட்டிவ் கீன் போட்டிருப்போம். அதில் போய் பார்த்துக்கங்க. நான் அஃபிஷியல் ஆன்சருக்கு சொல்கிறனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் செக் பண்ணுற மாதிரி. சிறுவர்கள் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 33. பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து. ஆன்சர் ஆர் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஆன்சர் அவங்க தப்பாக கொடுத்துருப்பாங்க. இது 13:9ன்னு வரும். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருமே கீ சேலஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. இல்லைனா ஸ்டார் கொஸ்டினாக கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே சரியான ஆப்ஷன் இல்லை இல்லையா? அதனால் கண்டிப்பாக இது ஸ்டார் கொஸ்டினாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் கீ சேலஞ்ச் பண்ணணும். இந்த பத்தியில் குளிர வைத்தல், குளித்தல்னா குளிர வைத்தல். இந்த வரைபட கேள்விக்கு 75% வரும். 72ன் அடுக்கு குறியீடு, அடுக்கு குறியீடு லாஸ்ட் ஆப்ஷன் டி வரும். இந்த டயக்ராமுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் டி. மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. இதுதான் வரும். கொடுக்கப்பட்ட தகவல் விடுபட்ட எண், விடுபட்ட எண் 30. எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் 0 டிகிரி. பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் இது தவறு. விடுபட்ட எண், விடுபட்ட எண் 255. இரவு என்ற சொல்லின் எதிர்சொல் பகல் வரும் எள்ளு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான விடை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 65க்கு பி வரும். 3310. இங்கே தொலைக்காட்சி அப்படின்னா மின்சாரம். இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது இல்லையா? பி கொடுப்பாங்களா சி கொடுப்பாங்களா தெரியலன்னு அவங்க பி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. கட்டுமான பொருட்கள் இப்படி கொடுத்துட்டு கம்பி மரம்னு இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ பி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு 500 வரும். சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல்
கண்விழித்தால். இப்போ தமிழுக்குரியது பார்த்தலாம். ஸோ இதற்கான விடை சி வரும். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சி. தவறான இணை ஈதல் கொடுத்தல். வல்லினம் மிகுமிடங்களில் சரியானது எனக் கேட்டார். தவறான இணை ஆறறிவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறு. சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று, மாலை சிறுபொழுதுகள் ஒன்று, ரெண்டுமே சரி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தொன்னூல் விளக்கம், தேவநேய பாவனர் இயற்றிய நூல் சொல்லாய்வு கட்டுரைகள், ரெண்டுமே சரி. எதுகை இடம்பெறாத இணை, இதுதான் எதுகை இடம்பெறாதது. முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் கீரந்தையார், இது தவறானது. அடுத்தது முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. ஸோ இதற்குரிய விடை 2 மட்டும் சரி. வள்ளுவர் வாக்கின்படி தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது பசுமண் களத்தில் நீரை சேமிப்பது போன்றது. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். குறிஞ்சிமலை நூலை இயற்றியவர் பார்த்தசாரதி, ரெண்டுமே சரி. என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். நிலைமொழி உயர்த்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. இந்த கேள்விக்கு ரெண்டுமே சரி. அளபடியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை, இரண்டும் சரி. இந்த மேட்சுக்குரிய விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா டி வரும். செக் பண்ணிக்கோங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலபட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார். ஜெயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர், ஒன்று மட்டும் சரி. இது தீபங்குடி வரும். இந்த மேட்சுக்குரிய ஆன்சர் டி, லாஸ்ட் ஆப்ஷன். செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை, கரெக்டு தான். இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான், ரெண்டுமே சரி. பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று. வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை, கரெக்டு தான். மலைபடுகணம் 8 தொகை நூல்கள் ஒன்று, இது தவறான ஒன்று. ஸோ 1 மட்டும் சரி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். நிலையான வளர்ச்சி இலக்குகள் 5, SDG 5 என்பது எதை குறிக்கிறது? பாலின சமத்துவத்தை. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி, இந்த தொடர் எந்த நூலில் இருக்குன்னா விவேக சிந்தாமணி. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, சங்கப்புலவர் யார் பாடியிருப்பார்னா குட புலவியனார். தவறான இணை, இதுதான் தவறானது. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா இது நாற்காலி, வினை பயனிலை, தவறானது. வாக்கியம் 1, பெயரச்சத்திலும் வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது. வாக்கியம் 2, ஓமை தொகையிலும் 6ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகும். இந்த கேள்விக்கான விடை ரெண்டுமே சரி. மற்றொன்று இடைச்சொல் தொடர். சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படும் மாத்திரை அளவு, இதுக்கு ஏ கொடுத்துருக்காங்க ஆன்சரு. தவறான இணை பூ பறி, தவறு. பூ கொய்தால் வரணும். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 ஏடுகளையும் கொண்டது, சரி. தொல்காப்பியம் பிறப்பியலில் எழுத்துகள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருக்கிறது, ரெண்டுமே சரி. வங்கமொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். இதில் தவறான இணை கபிலர் மூதுரை தான் தவறான இணை. இந்த மேட்சுக்குரிய ஆன்சர் ஏ வரும். தவறான இணையை கண்டறிக, தான் தவறான இணை. வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிக சாத்து, இச்சு வரும் இந்த இடத்துல. அசையி, இது என்ன அளபடையில் வரும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால், இந்த ஓமை தொடரை உருவக தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர் என்ன? மொழித்தேனை வாய்ப்பவளம் திறந்து படித்தால். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் சிலப்பதிகார பாடல் வரிகள். மகளிர் என்பதற்கான இணை சொல் பெண். தவறான இணையை கண்டறிக, இதில் தவறான இணை அந்நியர் பகைவர். தென்னாட்டு சிங்கம், தென்னாட்டு சிங்கம் முத்துராமலிங்க தேவர். இதில் தவறான இணை
சந்தத்திற்கு ஒட்டக்கூத்தன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான். இதில் தவறான இணை எதுனா சி வரும். பால சரஸ்வதி மகசேசே விருது. டேஷ் அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலின சமத்துவமின்மையின் மைய அம்சமாகும். பாலின பாகுபாட்டின். ஒருமித்து என்ற சொல்லின் எதிர்சொல் வேறுபட்டு. ஸோ இந்த பேட்ச்க்குரிய விடை பி வரும். பொருந்தா சொல் இலங்கை. சனி நீராடுன்னு சொன்னவங்க யாருன்னா ஔவையார். சரியான அகரவரிசை அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம். இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம். இதுதான் பொருந்தாத சொல். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. உணர்ச்சி தொடர், உழவுத்தொல் வாழ்க, விழைவு தொடர். ரெண்டுமே சரி. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன், திருக்குறள். இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன். வைகை, பலகை, வேங்கை, மங்கை. பொருந்தாதது மங்கை பொருந்தாதது. ஸோ இந்த மேட்சுக்குரிய விடை சி வரும். சட்டி உடைந்து போயிற்று செயப்பாட்டு வினை. நீர் உலையில், நீர் பிளஸ் உலையில். வாக்கியம் 1. குறுந்தொகை 10 பாட்டு நூல்கள் 1. தவறு. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை. இது சரி. அப்போ இந்த கொஸ்டினுக்கு 2 மட்டும் சரி. பசுமை ப்ளஸ் கிளி சேர்த்து எழுதுனா பைங்கிளி. நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல மனமகிழ்ச்சி. ஸோ இந்த மேட்சுக்குரிய விடை ஏ வரும். கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்திய இதழ் இந்தியா. இதில் தவறான இணை திருக்குறள் இருமுறை வரும் அதிகாரம் நட்பு. நட்பு கிடையாது, குறிப்பறிதல். வாசல் ப்ளஸ் அலங்காரம் சேர்த்து எழுதுனா வாசல் அலங்காரம். 2 லா. இந்த மேட்சுக்கு விடை பார்த்தீங்கன்னா பி வரும். வாக்கியம் 1. சுட்டுப்பெயர்ப்பில் வல்லினம் மிகும். வாக்கியம் 2. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 2 மட்டும் சரி. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை சொன்னவங்க யாருன்னா அகத்தியலிங்கம். இந்த மேட்சுக்குரிய விடை பி வரும். வறுமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சி. வறுமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் பிறந்தால் அது விகார புணர்ச்சி. 2மே தவறு. அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன். உழுவார் உலகத்தாருக்கு ஆணை அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன? ஏகதேச உருவக அணி. சரியான அகரவரிசை அன்பு, ஆக்கம், உழவு, ஊக்கம். தவறான இணையை கண்டறிக. மதுரை காஞ்சி 8 தொகை. வங்கசிங்கம். வங்கசிங்கம் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும். திருக்குறளில் வரும். இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கிறது இதுதான். திண்ணைப்பாய். சோலை கா. ஸோ இந்த மேட்சுக்கு உரிய விடை சி வரும். கேணி. கேணினா கிணறு. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்கள் வரும் தொடர் செய்தி தொடர். ஒருவிடம் ஒன்று வினோதாக அமையும் தொடர் வினா தொடர். இதற்கான விடை 2 மட்டும்தான் சரி. ஸோ இப்போ எப்படி கீ சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது இப்போ நான் உங்களுக்கு சொன்னது பி சீரிஸ் கொஸ்டின். உங்கள் சீரிஸ் என்னன்னு பார்த்துக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டாக அந்த ஏசிடி அதில் எந்த சீரீஸில் இந்த கொஸ்டின் நம்பர் பார்த்துக்காங்க. நீங்கள் அப்படியே கரெக்டாக கீ சேலஞ்ச் பண்ணலாம். கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர் இப்போ நான் சொல்லிடுறேன். கீ சேலஞ்ச் பண்ணுறவங்க அப்ராப்ரியேட் ப்ரூஃபோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் இணைக்கணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், என்ரோல்மெண்ட் நம்பர், கொஸ்டின் சீரீஸு, கொஸ்டின் நம்பரு, கண்டென்ட் ஆஃப் த கேண்டிடேட், அப்புறம் ப்ரூஃப் அண்ட் சப்போர்ட்டு. நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு கிளைம் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினுக்குரிய ப்ரூஃபு பேஜ் நம்பரோட எந்த ஸ்கூல் புக் அந்த ஸ்டாண்டர்டோட கொடுத்துருங்க. தென் ரெப்ரசன்டேஷன் ஷால் பி சப்மிட்டட் இன் பர்சன். எப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இல்லைனா போஸ்ட்டில் அனுப்பிச்சி விடலாம். போஸ்ட் அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட்டு இப்போ 23/11 நவம்பர் 23க்குள்ளே நீங்கள் அனுப்பாகணும். அதுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க.
இங்கே இருக்குது செக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பிடலாம். ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்து கொடுத்தா ஓகே. அந்த மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு வேணால் நீங்கள் ஆன்சர் இப்படி வருதுன்னு சொல்லி சப்போஸ் ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம். அதை செக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்ட் ஏ 70 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். பார்ட் பியில் வந்து நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்தாலே போதும். உங்களுக்கு தமிழுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி தான் எடுத்துப்பாங்க. அந்த மார்க்ஸ் அங்கே சேராது. பட் பார்ட் ஏல இருக்கக்கூடிய மார்க்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணிக்கோங்க.